வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி தேதி, திதி நேரம், விரதமுறை, வழிபடும் நேரம், மந்திரம், நைவேத்தியம். ஆடி மாத தேய்பிறை பஞ்சமியில் வராகி அன்னைக்கு வீட்டில் இந்த ஒரு தீபம் ஏற்ற பணவரை ஏற்படுங்க. ஏற்று முறை என்ன என்பதையும், கட்டாயம் வைக்க வேண்டிய நைவேத்தியம், வராகி அம்மன் படம், சிலை இல்லாதவர்கள் வழிபடும் முறை பற்றியும் இப்பதிவில் பார்க்கலாங்க. எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. பொதுவாக பஞ்சமி தேதி நாளில் எந்த வழிபாடு செய்தாலும் அதீத பலன் கிடைக்குங்க. தேய்பிறை பஞ்சமி தேதி 2026 ஆடி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருதுங்க. பஞ்சமி தேதி நேரம் ஞாயிறு இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை இரவு 9:15 வரை உள்ளதுங்க. விரதமுறை: திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி முதல் 9 மணிக்குள் பூஜை அறையில் வராகியம்மன் படம், சிலை இருந்தால் அப்படத்திற்கு மஞ்சள், குங்குமம், செவ்வரளி மலர் சாற்றி படத்திற்கு முன் ஒரு கிளாஸ் பால் வைத்து விரதத்தை துவங்க வேண்டும். பொதுவாக வராகி அன்னைக்கு இரவு நேர வழிபாடே உகந்தது. எனவே மாலை 6 மணிக்கு மேல் வழிபாடு செய்யலாங்க. பகலில் பால், பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை வழிபாடு முடிந்த பிறகு பிரசாதத்தை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். படம், சிலை இல்லாதவர்கள் பஞ்சமுக தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே வராகியாக பாவித்து விரதத்தை மேற்கொள்ளலாம். பஞ்சமுக தீபம் என்பது 5 அகல் தீபங்க. ஒரு தாம்பாளத்தில் 5 அகல் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மலர் வைத்து வழிபாட்டை துவங்க வேண்டும். பிறகு மாலை வழிபாட்டின் பொழுது பணவரவிற்காக இந்த மாத தேய்பிறை பஞ்சமி ஆடி 18ஆம் பெருக்கன்று வருவதால் ஒரு புதிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் தண்ணியில் நனைத்து உலர வைத்த பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டுங்க. இதனால் பணவரவு ஏற்பட்டு செய்வினை கோளாறும் எதிரி தொல்லை தீருங்க. அல்லது தீபத்தில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டும் தீபம் ஏற்றலாம். செவ்வரளி மலரால் வராகி அன்னைக்கு 108 போற்றி சொல்ல அர்ச்சனை செய்யலாங்க. பிறகு வராகி மாலை பாராயணை செய்யலாங்க. மற்றும் விரதம் இருப்பவர்கள், விரதம் இல்லாதவர்கள் அனைவருமே நம் துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம் மனதளவில் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே வராகி அன்னை நம்மை காத்தருள்வாள். அந்த மந்திரம் இதோ: எங்கும் திரிகள் பொடிபடி எம் பகைவர் அங்கம் பிளந்திட, விண்மீன் கிழிந்திட பொங்கும் கடல்கள் ஆற்றெடுத்து சுவரிட. இன்னொரு முறை சொல்கிறேங்க. எங்கும் திரிகள் பொடிபடி எம் பகைவர் அங்கம் பிளந்திட, விண்மீன் கிழிந்திட பொங்கும் கடல்கள் ஆற்றெழுந்து சுவரிட. இந்த மந்திரம் வராகி மாலையில் இருக்கக்கூடிய 11வது பாடல். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் எவருமே வீட்டிலோ அல்லது வெளியிலோ அசைவ உணவு எடுக்கக்கூடாதுங்க. வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் கோவிலில் சென்று ஏற்றுவது பலனை தரும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாயசம், கிழங்கு வகைகள் மற்றும் இன்று ஆடிப்பெருக்கு என்பதால் கட்டாயம் காப்பரிசியும் மாவிளக்கும் வைப்பது சிறப்புங்க. ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் வழிபடும் முறை பற்றியும் தாலிக்கயிறு மாற்றும் முறை பற்றியும் என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பாருங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.